குருப்யோ நம மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 524 ஆரம்பிக்கிறது. இப்படியே தான் பிரம்மச்சரிய காலத்திலிருந்து அங்கேதான் கச்சம் போட்டு வேஷ்டி உடுத்துகிறார்கள். குருகுலத்தில் சமாவர்த்தனம் ஆனதும், அதாவது படிப்பு பூர்த்தியானதுமே கல்யாணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் பஞ்சகச்சம் மேல் வேஷ்டியும் ஒருத்தனுக்கு உண்டு என்பதுதான் சாஸ்திரம். இப்பொழுது குருகுல வாசம் என்பது போய்விட்டதென்றாலும் எங்கேயாவது 4 பசங்கள் பாடசாலையில் அத்தியனம் பண்ணுவதாவது இருக்கிறதல்லவா. தட்சிண தேசத்தில் இப்படிப்பட்ட பாடசாலை பசங்கள் கூட படிப்பு முடித்த பின் கல்யாணமாகும் வரையில் கச்சமில்லாமல் தான் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இப்படி என்றில்லாமல் எனக்கு தெரிந்த வரையில் முன் தலைமுறைகளிலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. மற்ற பிராந்தியங்களிலெல்லாம் சகல வர்ணத்தாருமே கச்சமில்லாமல் வேஷ்டி கட்டுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்க, தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் மாத்திரம் பிராமணன் உள்பட தட்டு சுற்று என்று ஒன்று கட்டிக்கொள்வதாக இருக்கிறது. இதுவும் அசாஸ்திரியமே, அனாச்சாரமே. சாஸ்திரங்களில் சொன்னதுக்கு மாறாக அச்சான்யம் என்ற பெயரில் சிலவற்றை பின்பற்றுவதாக ரொம்ப காலமாகவே ஏற்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. உதாரணமாக, தாய் தகப்பனார் உள்ளவர்கள் பூநூலை தோல் மாட்டி போட்டுக்கொண்டால் பார்க்க அச்சான்யமாக இருக்கிறது. இதனால் பிரம்மயக்கத்தில் மாதா பிதா உள்ளவர்கள் கூட தங்கள் வம்சத்தின் நேர் 3 மூதாதர்களை தவிர்த்து வேத சாகா சூத்திர முன்னோர்களுக்கு பூணல் மாற்றி போட்டுக்கொண்டு தர்ப்பணம் பண்ணத்தான் வேண்டுமென்று சாஸ்திரத்தில் இருந்தாலும் அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள். கல்யாணமாகாத அக்கா இருக்கிற போது தம்பிக்கு பூணல் போடக்கூடாது, ஒரு வீட்டில் 3 பிரம்மச்சாரி இருக்கக்கூடாது என்கிற மாதிரி வெறும் சென்டிமெண்டில் தோன்றிய வழக்குகளை ஏதோ பெரிய சாஸ்திர விதி மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொண்டு வாஸ்தவத்திலே சாஸ்திரத்தில் கண்டிப்பாக உபநயனத்துக்கு சொல்லியுள்ள வயசு வரம்பை மீறுகிறார்கள். இம்மாதிரி சனாதன வைதிக மதத்தின் ஸ்பிரிட்டுக்கே வித்தியாசமாக செய்வதையெல்லாம் மாற்றினால்தான் தேவலை. சதாச்சாரம் என்பதற்கு லட்சணம் சொல்கிற போதே அது ஸ்ருதி ஸ்மிருதிகளின் மூல ரூல்களுக்கு விரோதமில்லாமல் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. எஸ்மின் தேசே யத் ஆச்சாரः பாரம்பரியः கிரமாகதः ஸ்ருதி ஸ்மிருத் எவிரோதேன சதாச்சாரஸ்ய உச்சதே. பரம்பரையாக வழி வழி அநேக சத்துக்கள் வெவ்வேறு தேசங்களிலோ ஒரு தேசத்தின் வெவ்வேறு சீமைகளிலோ எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த முறைக்கு சதாச்சாரம் என்று பெயர். பிராட் மைண்டடாக விசால மனசோடு இங்கே லட்சணம் சொல்லி கொடுக்கிற போதே, ஆனாலும் நம் தேசத்தில் எந்த சீமையானாலும் இந்த ஆச்சாரங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு அவிரோதமாக, அதாவது பொதுவான வேதத்துக்கும் மூல தர்ம சாஸ்திரங்களுக்கும் விரோதமாக போகாதவையாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை போட்டிருக்கிறது. ஸ்மிருதி ஸ்மிருத் எவிரோதேனக. சாஸ்திரங்கள் அது போடுகிற விதிக்கு மாறாக அதுவே விலக்கு தருகிற இடத்தில் மட்டும்தான் நாமும் விலகி போகலாம். மற்றபடி மூலப்படித்தான் செய்ய வேண்டும். செய்வது என்பது தற்போதைய வாழ்க்கை முறையில் சாத்தியமோ சாத்தியமில்லையோ மனசிலாத மூல சாஸ்திர ரூல் தான் அத்தாரிட்டி என்ற எண்ணம் வேண்டும். அந்தப்படி பண்ணத்தான் நம்மால் முடிந்த அளவு முயல வேண்டும். கேள்வி கேட்காமல் விவாகத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு தீட்சை பண்ணிக்கொண்டு விட்ட வதூவரர்களுக்கு, அதாவது மணமக்களுக்கு சாவுத்தீட்டு கூட கிடையாது என்று சாஸ்திரமே சொல்கிறது. யக்ய தீட்சிதனுக்கும் ஏறக்குரிய இப்படியே அதுதான் போட்ட கண்டிப்பான ஆசோஷ ரூலுக்கு தானே எக்ஸம்ஷன் தருகிறது. ரதோத்சவத்திலோ எந்த ஜாதியார் எந்த வியாதிஸ்தர் மேலே இடித்து மோதிக்கொண்டு தேர் இழுத்தாலும் விழுப்பாகாது. வீட்டுக்கு வந்த பின் ஸ்நானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. வடக்கே ஹோலியிலும் இப்படியே தீட்டு கிடையாது என்று வைத்திருக்கிறார்கள். கிளென்லினஸுக்காகத்தான் சாஸ்திரம் ரூல்களை கொடுத்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டு விட்டால், தேர்திழாவுக்கு போய்விட்டு வந்த பின் கசகசம் என்று இருக்கிறதே, குளித்தால்தான் கிளென்லினஸ் என்று தோன்றி ஸ்நானம் செய்ய போவோம். அது தப்பு. சுத்தத்துக்கும் அநேக ஆச்சாரங்கள் உதவியாக இருக்கிறது என்பதால் சுத்தத்துக்காகவே எல்லா ஆச்சாரம் என்ற ஆக்கிக் கொள்வது சரியில்லை. கிளென்லினஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்றுதான் அவர்களும் மேல்நாட்டினரும் சொல்கிறார்கள். தெய்வாம்சமாக இருக்கிறதற்கு அடுத்தபடி ஒரு படி கீழே சுத்தமாய் இருப்பது என்பது என்கிறார்கள். அதனால் தெய்வ சம்பந்தமாக நம்மை சேர்ந்திருக்கிறதே முக்கிய நோக்கமாய் ஆச்சாரங்கள் கொண்டிருப்பதால் இதற்காக கிளென்லினஸை அது விட சொல்கிற இடங்களில் விட வேண்டியதுதான்.
நமக்கு தெரிகிறபடி சுத்தமோ இல்லையோ ஆத்ம பரிசுத்தியை அல்டிமேட்டாக உத்தேசித்தே ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருப்பதால் அந்த லட்சியத்தை அடைய அது விதிக்கிற விதத்தில் தான் நடக்க வேண்டும். அதனால் அசுத்தம் அனாரோக்கியம் ஏற்பட்டாலும் சரி, அது நவீன கொள்கைகளுக்கு அநாகரிகமாக இருந்தாலும் சரி, சயின்ஸுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்துவரவாயிட்டாலும் சரி, கேள்வி கேட்காமல் அதற்கு அடங்கித்தான் நடக்கணும். இம்மை நலன்களும் தருவது. பொதுவாக ஆச்சாரங்கள் வெளி சுத்தம், ஆரோக்கியம், சமூகத்தின் சௌஜன்யம், குடும்ப வாழ்வின் ஒழுங்கு எல்லாவற்றையும் கூட தருவதாக, அதாவது இம்மையிலும் சௌக்கியம் தருவதாகத்தான் உள்ளன. அதனால்தான் சாஸ்திராய ச சுகாயச்ச என்பது. ஆச்சார வாழ்க்கை நடக்குவது சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரமும் சௌக்கியத்துக்கு சௌக்கியமும் என்று அர்த்தம். இம்மை நலன்கள் எல்லாம் ஆச்சாரமாய் இருப்பவர்களுக்கு கிட்டும் என்பதற்கு சாஸ்திரமே வாக்கியமாக இருக்கிறது. ஆச்சாராத் லபதே ஷாயு, ஆச்சாராத் ஈப்சிதாம் பிரஜாக, ஆச்சாராத் தனம் அக்ஷயம், ஆச்சாரோஹன் எலக்ஷணம். ஆச்சாரத்தினால் தீர்காயுள் லபிக்கிறது. ஆச்சாரத்தினால் நமக்கு எப்படி இஷ்டமோ அப்படிப்பட்ட சந்ததி உண்டாகிறது. ஆச்சாரமாய் இருப்பதால் குறையாத செல்வ செழிப்பு ஏற்படுகிறது. ஆச்சாரம் குரூபத்தையும் போக்குகிறது. இப்படி மெட்டீரியல் பெனிஃபிட்டுகளை கூட ஆச்சாரத்துக்கு பலனாக சொல்லியிருக்கிறது. சரீர லாவண்யம் கூட ஆச்சாரத்தால் தான் உண்டாகிறதாம். ஆச்சார அனுஷ்டானங்களை அப்சயிப்பவர்களின் தேகத்திலேயே ஒரு காந்தியும் தேஜஸும் ஆச்சாரக்கலை என்று ஏற்பட்டு விடுவதால் காது மூக்கு எப்படி இருந்தாலும் அந்த ரூபத்தை பார்த்தவுடன் மதிப்பும் பிரியமும் உண்டாகி விடுவதை இப்படி சொல்லியிருக்கிறது. ஆச்சாராத்து தனம் அக்ஷயம், குறையாத செல்வம் ஆச்சாரத்தால் உண்டாகிறதென்றால் இரண்டு விதமாக அர்த்தம் செய்து கொள்ளலாம். பக்தி, ஞானம், விவேகம், வைராக்கியம் முதலான ஆத்மார்த்தமான செல்வம்தான் என்றைக்கும் குறைவுபடாத அக்ஷயம் தனம் என்று சொல்லலாம். அதாவது மெட்டீரியலாகவே கூட பணப்பற்றாக்குறை என்னாலும் இல்லாமல் இருக்க ஆச்சாரம் உதவுகிறது என்று சொல்லலாம். இதற்கு நிரம்ப பணம் கொழுத்திருப்பது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் இன்னொரு விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். வரவு தாஸ்தியாகிவிட்டால் மாத்திரம் சுபீட்சமாகி விடுவா? நிறைய பணம் இருப்பதாலேயே நிறைய தப்பு வழிகளில் போய் கஷ்டப்படுவதாக அவதையும் பார்க்கிறோமே. இரண்டு வகையிலும் இரண்டு கையாலும் சம்பாவனை செய்தாலும் அதைவிட ஜாஸ்தி செலவுகளில் மாட்டிக்கொண்டு கடன் கஸ்தி, ஓவர் டிராஃப்ட் என்று அவஸ்தைப்படுபவர்களை பார்க்கின்றோமே. குடிரேஸ் என்று உடம்பும் கெட்டும் குடும்ப வாழ்க்கையும் கிட்டப்போகிறதும் பணக்காரர்கள் தான் அதிகம் பார்க்கிறோம். அதனால் நமக்கு வேண்டும் சுபீக்ஷம் வரவு ஜாஸ்தியாவதால் கிடைக்காது. செலவு குறைந்து வரவுக்கு அடங்கி இருப்பதுதான் சுபீக்ஷம். முதலுக்கு அதிகம் செலவானால் எத்தனை வரும்படி இருந்தாலும் மானமிழந்து மதிகட்டு என்ற எல்லா அனர்த்தமும் ஏற்படத்தான் செய்யும். ஆச்சாரம் இருந்தால் வேறென்ன பிரயோஜனம் ஏற்படுமோ ஏற்படாதோ செலவிலே சிக்கனம் உண்டாவது நிச்சயம். காஃபி அனாச்சாரம், கிளப் ஹோட்டல் அனாச்சாரம், சினிமாவும் கூத்தும் சாஸ்திர சம்பிரதாயமானதில்லை. குடிக்கக்கூடாது, சூதாடக்கூடாது, ரேஸ் சீட்டு எல்லாம் சூதுதான். என்ன மொசை போட்டாலும் சாணி போட்டு மெழுகக்கூடிய சாதா தரைக்கு சமதையாகாது. ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஹானியாக இருப்பதால் வெளியூர்களுக்கு போய் வருவதை மினிமைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரோத்தமாக வாழ்கிற போது இந்த இனங்களில் ஏற்படுகிற அத்தனை செலவும் மிச்சம். ஆச்சாரமாய் இருக்கிற ஒருவனுக்கு இந்த அனாச்சாரங்களில் ஆசை வந்து இவனே ஒரு கிளப்புக்கோ சினிமாவுக்கோ போனால் கூட பஞ்சகச்சமும் குடிமையாக இவன் வருவதை பார்த்து அங்கே இருக்கிறவர்களை இவனை கேலி செய்து திருப்பி போகும்படி பண்ணிவிடுவார்கள். ட்ரெஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இங்கிலீஷ் மோஸ்தர்களுக்காக அப்புறம் லாண்ட்ரிக்காக எத்தனை செலவு. ஏதோ ஒரு வேஷ்டி துண்டு என்று வைத்துக் கொண்டு விட்டால் எத்தனை மிச்சம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.